இன்னும் மேனிஃபெஸ்டோ வெளியாகல சார்? வருமா? உங்களுடைய முழு மேனிஃபெஸ்டோ யாருடைய மேனிஃபெஸ்டோ நீங்க முழு மேனிஃபெஸ்டோ வந்தது? இல்ல அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. யாரு? திமுகவும் மதிமுகவும் எங்க அறிவிச்சாங்க? கிட்டத்தட்ட அவர் ஒரு 297 பக்கங்கள் 50 கொண்ட- பாயிண்ட் வந்து ஹைலைட்னு சொல்லி விட்டாரு. இது அதுக்கப்புறம் அதிமுக 297 அதிமுக விடுத்தலுங்கம்மா, திமுக அறிவிச்சிச்சா? கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து 564 தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கொடுக்க போறதா தானே சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன கொடுக்கல? இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்குல்ல பெண்களுக்கு, அது யாருடைய ஒரிஜினலா யார் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் அவங்க மக்கள் நீதி கமலஹாசன் கமலஹாசன் கொடுத்தாரு. ஓகே, நல்லா இருக்க பாயிண்ட்டை தூக்கி வையே அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? திருட்டு புத்தி ஜாஸ்தி. நீங்க 2500 கொடுத்துருக்கீங்க. சரி. இப்ப அண்ணன் சீர்திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க. ஹைமாமன் சீர்திட்டம் கொண்டு வந்தீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட்டுமா? இப்போ இவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி வாட் எவர் சரி, இல்ல, இல்ல, இல்ல. நான் என்ன கேக்குறேன், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது சிஎம் அவர்களுடைய வேட்புமனுவில் வந்து அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்த்தேன், 3 கோடி தான் சொத்தமே, மொத்த சொத்துமே. ஆமா, கார் இல்ல, கார் இல்ல. தங்கம் இல்ல, ஆமா, எதுவுமே இல்ல. இவ்வளவு ஒரு ஏழையான முதலமைச்சரை போய் நீங்க இப்படி சொன்னா எப்படி சார்? உண்மைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல நேர்மை இல்ல. ஆமா சார், அதான் சொல்றேன். நீங்களே வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிலிம் கொடுத்திருந்தாலுமே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல போயிருக்குமே சார். திஸ் இஸ் இன்கம். ரஜினி இங்கே தான் இருக்கிறாரு, கமல் இங்கே தான் இருக்கிறாரு, மம்முட்டி இங்கே தான் இருக்கிறாரு, மோகன்லால் இங்கே தான் இருக்கிறாரு, பவன் கல்யாண், எல்லா சவுத் இந்தியா தான். இந்தியாவில் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல 3வது இடத்துல இருப்பவர் தலைவர் விஜய். சவுத் இந்தியாவில் நம்பர் 1. எத்தனை பேர் இதில் உண்மையா? நீங்க எடுத்து சிஎம் பாருங்க. அவருக்கு ஏல சார், நீங்க சார் பெட்ரோல் எப்படிமா போடுறாரு அவரு? சொந்தமா காரே இல்ல சார், பெட்ரோல் போடுறதுல ஆனா எப்படி சார் போறது கணக்குல வரும்? கார்ல தானே போறாரு. எங்கேயாவது பஸ்ல போய் பார்த்துருக்கீங்களா? ஆட்டோல போயிருக்காரா? டாக்ஸி, கால் டாக்ஸி? அந்த லேடிஸ் பஸ் விட்டப்போ ஒரு ஆமா. போனாருன்னு நினைக்கிறேன் ஆமா, சார். அது சும்மா ஷோக்கு தானே போவாரு. டெய்லி எங்க போய் எப்படி போயிட்டு வர்றாரு ஆஃபீஸ்க்கு? புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் மேல எத்தனை குற்ற வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா இல்லையா? அவர் தூக்கி சேர்த்துக்கிட்டாங்களா? உங்களுடைய என்ன கருத்தியல் வைக்கிறாங்க? பாஜக உள்ள வந்துடும். நானு இல்ல, திமுக பாஜக என்ன சொல்லுது? நிறைய பேருக்கு சீட் நான் கொடுத்தாங்க. கேட்கறது, பாஜக உள்ள வந்துடும் திமுக சொல்லுதா இல்லையா? ஆர்எஸ்எஸ் காரர் கூட்டு சீட்டு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ பெரம்பூருக்கு மீண்டும் பிரச்சாரம் பண்றதுக்கான ஏதாவது பாசிபிள் இருக்கா சார்? யார் பெரம்பூரா? ஆமா சார். வாய்ப்புகள் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது அந்த தொகுதிக்கு என்ன நீடு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்றத சுட்டி காட்டுவாங்க. விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல பேசினதான் குளத்தூர்லயும் ஆல்மோஸ்ட் பேசியிருக்காங்க. அப்படின்றப்ப 2 குளத்தூர்ல தொகுதியிலையும் பேசவே இல்லைம்மா. இல்ல, பேசி ஒரு முடிக்கல. few ஆமா, minutes ஆமா. something. பேசும்போது அங்க என்ன பேசினாங்களோ அதே பேசினாங்க. பேசிட்டு சடன்லி போன் ஆயிட்டாங்க. அப்போ பெரம்பூர் தொகுதியை வந்து வேட்பாளரா நிறுத்தி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து நான் என்ன பண்ண போறேன், தொகுதிக்கு என்ன தேவைப்படுது, என்ன பிரச்சனை இருக்குன்றதை சுட்டி காட்டாம எகைன் திமுக திட்டியாச்சு, அன்னைக்கு கிளம்பியாச்சு பிரச்சாரம் வந்து தமிழகத்துக்கே சேர்த்து அன்னைக்கு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு. புரியுதுங்களா? குளத்தூருக்குன்னு தனியா புக்கே போடுவாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன பெரம்பூருக்குன்னு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தனியா அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஒவ்வொரு தொகுதியும் அது மாதிரி தான். ஒவ்வொரு தொகுதியும் அந்த வேட்பாளர் இங்க என்ன பிரச்சனை இருக்கு, நான் என்னென்ன சரி செய்வேன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போக முடியும். அது மாதிரி பெரம்பூருக்கு தனியாவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் இன்னும் மேனிஃபெஸ்டோ வெளியாகல சார்? வருமா? உங்களுடைய முழு மேனிஃபெஸ்டோ யாருடைய மேனிஃபெஸ்டோ நீங்க முழு மேனிஃபெஸ்டோ வந்தது? இல்ல, அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. யாரு? திமுகவும் மதிமுகவும் எங்க அறிவிச்சாங்க? கிட்டத்தட்ட அவர் ஒரு 297 பக்கங்கள் 50 கொண்ட- பாயிண்ட் வந்து ஹைலைட்னு சொல்லி விட்டாரு. இது அதுக்கப்புறம் அதிமுக 297 தேர்தல் அதிமுக விடுத்தலுங்கம்மா, திமுக அறிவிச்சிச்சா? கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து 564 தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கொடுக்க போறதா தானே சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன கொடுக்கல? ஏன் கொடுக்கல சொல்லுங்க? ஆடி ஆஃபர் தானமா கொடுத்துருந்தாங்க. 8000 ரூபாய் கூப்பனு. அதுல வேற சூப்பர் ஸ்டார் அறிவிப்புன்றாரு. இதென்னா வந்து பாத்திர கடையும் ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டோர்மா தமிழ்நாடு நடத்திட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒரு அறிவிப்பு, மரண என்னம்மா? தண்டனைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு சார். யாரும்மா? அதாவது பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு. இல்ல, திமுகல இருந்து ஒரு தேர்தல் அறிக்கை. ரைட். அவங்க கட்சியில எத்தனை பேரை இப்ப தூக்கில போடணும்? வெத்து வாக்குறுதிகள் தானே, போலி ப்ராமிஸ் தானே அது. அவங்க தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கல, தேர்தல் அறிக்கையை சப்மிட் பண்ணல. ஏன் சப்மிட் பண்ணல? ஏன் மக்கள்கிட்ட சொல்லலை இன்னும்? அது சொல்லுங்க முதல்ல. ஏமா சொல்லல? தாவேக்க ஏன் சொல்லலைன்னு சொல்லுங்க. அதை நீ ஏன் சொல்லலன்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். தெரியும் சார், மேபி லேட் வா, அறிவிக்கும். காப்பி அடிச்சிருவாங்க அவங்க. அதாவது மாநாடு கான்செப்டே காப்பி அடிக்கிறவங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அப்ப தாவேக்க அறிவிச்ச இருங்க, அந்த நான் திட்டங்கள் சொல்லி முடிச்சுறேன். இதுக்கு முன்பு ஸ்டாலின் துண்டை சுத்திட்டு போயிருக்கிறாரா? பாத்துருக்கீங்களா நீங்க? ரேம்பாக்லாம் பண்ணியிருக்காரா? பாத்துருக்கீங்களா? அது வந்து இந்த இடத்துல நிற்கவும், இந்த இடத்துல சிரிக்கவும், இந்த நேரத்துல துண்டை தூக்கி போடுவாங்கன்னா துண்டை தூக்கி இப்படி வாங்கி போடாம லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல போடுறாரு. தே வில் காப்பி
யாரு? திமுக. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்குல்ல பெண்களுக்கு, அது யாருடைய ஒரிஜினலா யார் கொடுத்தது ஃபர்ஸ்ட்? அவங்க மக்கள் நீதி கமலஹாசன் கமலஹாசன் கொடுத்தாரு. ஓகே, நல்லா இருக்க பாயிண்ட் தூக்கி வை அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? திருட்டு புத்தி ஜாஸ்தி. எல்லாத்தையும் நம்ம கவனமா இருக்கணும். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த மகளிர் தினத்துல அறிவிச்ச எந்த திட்டமுமே புதுசு இல்லையா? அதுவும் காப்பி அடிச்சது தானே? எதுமா காப்பி அடிச்சது? சரி, இப்போ திமுக 1000 கொடுக்குது, அவரு சாரி அதிமுகல இருந்து 2000 கொடுக்குறேன்னாங்க, ஓகே, நீங்க 2500 கொடுத்துருக்கீங்க. சரி. இப்போ அண்ணன் சீர்திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க, தாய்மாமன் சீர்திட்டம் கொண்டு வந்தீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட்டுமா. இப்போ இவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி வாட் எவர் சரி, இல்ல, இல்ல, இல்ல. நான் என்ன கேக்குறேன், அது ரொம்ப முக்கியம் இல்ல. இல்ல இல்ல, அதாவது என்ன புது திட்டம் நீங்க அன்னைக்கு வெயிட் அறிவிச்சிருக்கீங்க? பண்ணுங்க. மகள் 6 சிலிண்டர் யாருமா கொடுப்பா? இது எடப்பாடி அவர்கள் தான் 3 சிலிண்டர் 3 கொடுக்குறாங்க. சிலிண்டர் வச்சு நீங்க எத்தனை மாசம் ஓட்டுவீங்க? இல்ல அதுதான் சார், நான் போட்டிக்கு பண்ண மாதிரி தான் இல்லம்மா, இருக்குன்ற இல்ல இல்ல, உங்களுடைய அதுதான் manifesto. அத போட்டி இல்ல, அதனால தான் சொல்றேன். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதுதான் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். இபிஎஸ் என்ன சொன்னாரு? எப்படிங்க இதெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு அவர் என்ன பதில் சொன்னாரு? மக்களுடைய வரி பணத்துல வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி, வரியை உயர்த்தது உங்களுக்கு அது பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? எனக்கு பாதிக்கப்படுமா? உங்க கேமரா பர்சன் 2 பேருக்குமே பாதிக்கப்படுமா? அப்போ என்னுடைய வரியை அதிகரிச்சுட்டு அதுலேருந்து எடுத்து கொடுக்குறது சரி வராதுல்ல, தப்பு இல்ல. அது திமுக எப்படி கொடுத்துட்டு இருக்கு? பன்னாட்டு வங்கிகளில் கடனை வாங்கி அந்த கடனை வந்து மெட்ரோ கட்டுறேன், ரோடு போடுறேன், பாலம் கட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எங்க தலைவர் என்ன சொல்றாரு? ஒரு குடும்பம் 1 லட்சம் கோடி ஒரு மாசத்துக்கு வச்சு ஒரு வருஷத்துக்கு அடிக்குது. அந்த 1 லட்சம் கோடி அதை அப்படியே மக்களுக்கு கொடுக்க போறோம். அவங்க திருடுறதை அந்த திருட்டு காசுல தான் அப்படியே ஸ்டாப் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து சர்ப்ளஸா மாறுமா? தமிழ்நாட்டோட காசு தமிழக மக்களுக்கு தானே. அப்படிதானே? அதுதானே இது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, கரெக்டா? அப்படிதானே? அதுக்கு தானே நீங்க சம்பாதிச்சு செலவு இல்லை, வேற யாருக்காவது கொடுக்க மாட்டீங்களா? அதே போலதான் தமிழக அரசு சம்பாதிக்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்டா சம்பாதிக்கிறது யாருக்கு போய் சேரணும்? உபரி வந்து யாரு? மக்கள் தானே போய் சேரணும். அப்ப அதுதான் அது நோக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓ, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சிஎம் அவர்களுடைய வேட்புமனுவில் வந்து அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். 3 கோடி தான் சொத்தமே, மொத்த சொத்துமே. ஆமா, கார் இல்ல, கார் இல்ல. தங்கம் இல்ல, ஆமா, எதுவுமே இல்ல. ஆமா. இவ்வளவு ஒரு ஏழையான முதலமைச்சரை போய் நீங்க இப்படி சொன்னா எப்படி சார்? உண்மையமா அது? உண்மைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல நேர்மை இல்லைல்ல? நேர்மை கொஞ்சமாவது இருக்கா? அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார் 10,000 தான் சார் கையில வச்சிருக்காரு. ரைட்டுமா. ம். அவங்க ஒய்ஃப் இந்த வாட்டி வந்து 40,000 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. ஆமா, 40K தான் போன வச்சிருக்காங்க. வாட்டி அவர் 50,000 வச்சிருந்தாரு. அது சிஎம் இல்லாத போது 50,000 ரூபாய் வச்சிருந்தாரு. சிஎம் ஆன பிறகு காசே இல்ல. அதாவது மக்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாருங்கன்னு இருக்கு. இல்ல, ஒரு வருஷம் 2023 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு முன்பு 20 லட்சம் தான் சம்பாதிச்சாரு. 20 லட்சம் தான் சம்பாதிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 30 லட்சம் ரூபாய் ஆயிடுது. 30 லட்சம் ரூபாய் நட்டமாயிட்டாரு. ஆமா, ஏன்னா 2021 தேர்தல் அறிக்கையில வந்து 4 கோடி சம்திங் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த 2026ல வந்து 3 கோடியா மாறிடுச்சு. ஆமா. அப்படி நாளைக்கு அது நாள் மக்களுக்கு வந்து கொடுத்த உதவி எங்க எப்ப கொடுத்தாங்க? அப்படிதான் வந்து எடுத்து என்ன நான் கேட்கிறேன்னா, இந்த தேர்தல் உங்க சொத்து மதிப்பை கூட உங்களுக்கு நேர்மையா காட்டுறதுக்கு ஒரு துணிவு இல்லை. ஆனா கார் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் பஸ்ல தானே போகணும், கார்ல தானே போயிட்டு இருக்காரு. யாரோட கார் இது? அது பேரனோட கார் சார். பேரன் எங்க இருந்து சம்பாதிச்சாரு? எப்படி சம்பாதிச்சாரு பேரன்? ஒருவேளை உதயநிதி அவர்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். அவர் எப்படி சம்பாதிச்சாரு? அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் என்ன வேலைமா பார்த்தாரு? சரிங்களா? இது அதான் ஒருவர் ரொம்ப நேர்மையா இருக்கிறாரு, ஒருத்தருக்கு நேர்மைனா என்னன்னே தெரியாம இருக்குது. சரி, இப்போ விஜய் அவர்களுடைய அந்த வேட்புமனுவுமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் பண்ணது வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு வேட்புமனு. பிகாஸ் அதுல வந்து நாங்க வந்து கணக்குல காட்டினது காட்டாதது ஊழல் பண்ணது எதையுமே நாங்க காட்டல. சோ சம்பளம் கொடுத்தது அது அவ்வளோன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அதுவே அவ்வளவு சம்பளம்ன்றது சம்பளம் மட்டும்தான் ஒரு காசானா அது ஸ்டாண்டர்டைஸா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய நீங்க இன்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க இன்கம் வந்து ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும் குறையும். அதாவது ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகுது, ரேண்டமாக குறையும் குறையாது. ஏன்னா மந்த்லி சேலரி 10 வருஷத்துல நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சம்பளம் ஏற்றிருந்தாங்கன்னா அந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சிஎம்ல டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குன்றேன். ஒரு வருஷம் 30 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு, அடுத்த வருஷம் 60 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு, அதுக்கு அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் 20 லட்சம், அதுக்கு அடுத்தது 60 லட்சம், அதுக்கு அடுத்து 30 லட்சம். அந்த 50% ஜம்ப் எப்படி வருது? நீங்க சொல்ற மாதிரி சேலரியா இருந்ததுன்னா அப்படி வருது வாய்ப்பு இல்லை.
சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுவாங்க. ஓகே. அது ஒரு பக்கம் வந்து ட்ரோல் மெட்டீரியலா நிஜமாவே மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட இது சில சர்ச்சைகள கிளப்பியிருக்கு. என்ன சர்ச்சை? முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஃபேமிலிக்கு வந்து கடன் குடுத்தேன்னு அது அப்படிதான் சொல்லி சொல்ல முடியும். அதை நீங்க தொழில் தொடங்கணும்னா நான் உதாரணமாவே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இப்போ நான் என் பொண்ணு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்குது, என்கிட்ட காசு கேட்குதுன்னா நான் வந்து அப்படிதான் கணக்கு ரீதியா கொடுக்க முடியும். நான் gift கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதை வந்து டாக்ஸா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் பண்ணும்போது அதை லோன் டேக்கன் ஃப்ரம் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் தான் அது போடும். அது ஆடிட்டிங் அப்படிதான் பண்ணி ஆகணும். ஒட்டுமொத்தமாவே அவர் காட்டியிருக்கக்கூடிய சொத்து மதிப்புமே வந்து பெரும் பேசு பொருளாம இருக்கு கடைசி 5 வருஷத்துல. சொத்து மதிப்பு இல்ல, அது இன்கம். சாரி, இன்கம். சாரி, கடைசி 5 வருஷத்துல அவருடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு 734 கோடி காமிச்சிருக்காரு. சரி, இதுல என்ன அப்படின்னா, விஜய் அவர்களே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு படத்துக்கே வந்து 200 கோடி 250 கோடி வருது, அதை தூக்கி வீசிட்டு நான் வந்து களத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றப்போ லாஸ்ட் 5 வருஷத்துல கணக்கு பண்ணா கூட 1000 கோடிக்கு மேல வந்து படத்துல இருந்து வருமானம் வந்திருக்கணும் சார். நீங்க வந்து வெறும் 734 கோடியை கணக்கா விக்கிறீங்கன்னா இது எப்படி? அது இன்கம் மட்டும் தானமா, எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல. ஆமா, எக்ஸ்பென்ஸ் இருக்கு சார். அப்புறம் இல்ல, 200 கோடி வருமானம் தானே ஒரு காமிச்சிருக்கீங்க. ஒரு தனி மனிதர் 200 கோடி சம்பாதிக்க முடியுமா? இல்ல, அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது சார். நான் வந்து எனக்கு ஒரு படத்துக்கு 200 கோடி தராங்க, அதை தூக்கி வீசிட்டு நான் வரேன்னு. ஆமா, அதான் சொல்றாரு. 200 கோடி இப்ப 2022 237 கோடி அவரோட இன்கம் கட்டி தானே இருக்கிறாரு. லாஸ்ட் 1 இயர்ல வந்து 2024ல இருந்து 25 184 கோடி. ஆமா, 184. லாஸ்ட் இயர் வந்து 184 கோடி. ஒரு இண்டிவிஜுவல்மா. ஆமா சார். இட் இஸ் நாட் அ கம்பெனி. அது புரிஞ்சுங்க. கம்பெனினா அவருக்காக 1000 இப்ப ஒரு ஃபேக்டரி எடுத்துப்போம். எது டேக் எனி ஒன் ஃபேக்டரி விச் கெட்ஸ் இந்த 200 கோடி சம்பாதிக்கிற ஒரு நிறுவனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 500-600 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் சேர்த்து தான் அந்த 200 கோடியை உருவாக்குறாங்க. ஆனா இங்க ஒற்றை மனிதர், சிங்கிள் மேன் கார்பரேட். இது நீங்க வந்து என்ன இதுல என்ன வெளிப்படுத்த இவ்வளவுதான் வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. 200 கோடி ஒரு சிங்கிள் மேன்மா. ஆமா சார், அதான் சொல்றேன். நீங்களே வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபிலிம் கொடுத்திருந்தாலுமே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல போயிருக்கு. திஸ் இஸ் இன்கம். ரைட்டுங்களா? இதை விட நேர்மையா நீங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்க. இந்தியாவில் அதிகமா இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல 3வது இடத்துல இருப்பவர் தலைவர் விஜய். சவுத் இந்தியாவில் நம்பர் 1. ரஜினி இங்கே தான் இருக்கிறாரு, கமல் இங்கே தான் இருக்கிறாரு, மம்முட்டி இங்கே தான் இருக்கிறாரு, மோகன்லால் இங்கே தான் இருக்கிறாரு, பவன் கல்யாண் எல்லாம் சவுத் இந்தியா தான். அதில் நம்பர் 1. இப்போ இது இவ்வளோ இன்கம் காட்டினா தானே முடியும். அதை காட்டியிருக்கிறாருல. இது வந்து ஃபேக்டான ஒரு விஷயம்ன்றீங்களா? ஆப்வியஸாக இது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த ரெக்கார்ட் தானே. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸோட காப்பியை தானே கவர்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுக்கணும். அதானே கொடுத்துருப்பாங்க. ஓகே. 734 கோடி தான் வந்து கடந்த 5 வருஷத்துல வருமானம் வந்திருக்கு. That's a big money. What are you talking? சரி, எனக்கு வருஷம் வந்து 1 கோடி சம்பாதிச்சனா நான் பெரிய ஆளுமா? கண்டிப்பா சார். நாங்க 1 லட்சம்னாலே எங்களுக்கும் பெரிய விஷயம் தான். நான் அப்படி சொல்லல. பட் ஆனா எத்தனை பேர் அது உண்மையா சொல்றாங்க, அதுதான் முக்கியம். எத்தனை பேர் இதில் உண்மையா? நீங்க எடுத்து சிஎம் பாருங்க. அவருக்கு ஏல சார், நீங்க சார் ப்ளீஸ். பெட்ரோல் எப்படிமா போடுறாரு அவரு? சொந்தமா காரே இல்ல சார். பெட்ரோல் போடுறதுல எப்படி சார்? போறது கார்ல தானே போறாரு. எங்கயாவது பஸ்ல போய் பாத்தீங்களா? ஆட்டோல போயிருக்காரா? டாக்ஸி, கால் டாக்ஸி அது மாதிரி அது அந்த லேடிஸ் பஸ் விட்டப்போ ஒரு தடவை போனாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது சும்மா ஷோக்கு தானே போவாரு. டெய்லி எங்க போய் எப்படி போயிட்டு வராரு ஆபீஸ்க்கு? அப்படி பார்த்தா யாருமே பஸ்ல போறதுல ரைட். எல்லாரும் சொல்றாங்கல்ல, மத்தவங்க டிக்ளேர் பண்றாங்கல்ல என்கிட்ட கார் இருக்குதுன்னு. ஓகே. இப்போ நேர்மையா தூய சக்தியா களத்துல வந்திருக்கக்கூடிய தாவேக்கா தொடர்ந்து இந்த வேட்பாளர் அறிமுகம் பண்ணதுல இருந்து நிறைய சர்ச்சைக்கு உள்ளான நிறைய விஷயங்களை நிறைய இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றும். புரியுதுங்களா? தொடர்ந்து வர்றதே வந்து பெரிய விஷயமா தான் சார். ஏன் அது அப்படிதான் பண்ணுவாங்க? யார் என்ன சர்ச்சை சொல்லுங்க. உண்மை வேணும்னா பாண்டிச்சேரியில வந்து பாஜகல இருக்கவங்க அதிமுகல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினது. சரி, ஓகே. அப்படியே நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 106 மாற்று கட்சியில இருந்து. அது are you sure 106ன்றது உங்களுக்கு தெரியுமா? செய்தியில வந்ததை வச்சு சொல்றீங்களா? செய்தியில வந்தது சார். சரி, ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன். செய்தியை நீங்க பார்க்காதீங்க. நான் செய்தியை நம்புறேன் சார். ஆனா டி செல்வம் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்த உடனே உங்க கட்சியில அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டது. சரி, அதே மாதிரிதான் அமமுகல திருப்பத்தூர்ல ஒருத்தருக்கு சீட் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டே விலகுறாரு. மறுநாள் உங்க கட்சியில வந்து சேர்ந்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சீட் கொடுத்துட்டீங்க. இன்னொன்னு, நான் வந்து ஜாதி வரையும் என்ன வேணாலும் பண்ணேன்னு பேசின ஒருத்தருக்கு வந்து நீங்க சீட் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு, பாலியல் வழக்குல சிக்கின ஒருத்தருக்கு வந்து நீங்க சீட் கொடுத்துருக்கீங்க. பூந்தமல்லியில உள்ள ஒருத்தர். பூந்தமல்லி. ஆமா, இந்த பூந்தமல்லியை மட்டும் சொல்லிட்டு மத்தது போவோம். ஏன்னா பூந்தமல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யார் கொடுத்தது கம்ப்ளைண்ட் தெரியுமா? யார் கொடுத்ததுன்னு? அவங்க கட்சிக்காரன் தான்.
அவர் அந்த அக்கான்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. அந்த அக்கான்னு தான் சொல்லுவாரு அவர். தப்பு பண்ணவங்க எல்லாரும் அப்படிதான் இருங்க சொல்லி முடியல. எப்ப நடந்தது இன்சிடென்ட்? என்ன நடந்தது? ஒரு வருஷத்துக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்துல தலைவர் எங்க பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் வரும்போது கூட்டமா போயிருக்கிறாங்க. விலைக்கு விட்டுருக்காரு. இதுதான் நடந்தது. இது இப்போ 1 இயருக்கு முன்னாடி விலைக்கு விட்டுருக்காரு. அப்போ வந்து என் மேல கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு அப்புறம் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில அவங்க குடும்ப நிகழ்வுக்கெல்லாம் இவர் போயிட்டு வந்துருக்காரு. பத்திரிகைலாம் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. இப்ப இந்த பாலியல் எங்கே தான் ஆரம்பிக்கும்? அதாவது வந்து ஒருத்தவங்க கூட வந்து இல்லம்மா, இது வந்து உண்மையிலேயே ஒரு பொய் வழக்கு. எனக்கு அவரை நல்லா தெரியும். நல்லா தெரியும்ன்றத ஒரு 2 முறை 3 முறை சந்திச்சிருக்கேன். வேட்பாளர் கூட்டத்தில் கூட ரொம்ப அப்படிலாம் என்ன சொல்றது, ரொம்ப வெகுளி அவர். சரி, ரைட்டுங்களா? அது எந்த கட்சியில எல்லாரையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு கட்சி சொல்லுங்க. தாம்பரத்தோடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கொடுக்கலன்னு டிஆர் பாலு வீட்டுல போய் சண்டை போட்டாங்களா? சரி, நான் இப்போ திமுகவுக்கு நான் வரல. ஏன் கேளுங்க. இல்ல ரீசன் இருக்கு. நான் எல்லா கட்சிகளும் சொல்றேன். இல்ல எல்லா நான் ரீசன் கட்சியும் இருக்கு, அதை சொல்லிடுறேன். ஏன் வந்து நான் தாவேக்காவை நோட் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழகமும் தாவேக்காவை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. சோ தாவேக்கால என்ன நடந்தாலும் அது வெளியில போகும். தாவேக்கா வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றா வரும் சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அப்படின்றப்ப தாவேக்கா தூய சக்தியா இருக்குதா அப்படின்றத அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க வந்து எல்லா அருந்ததியினர், ஆதி திராவிடர்கள், அதுக்கப்புறம் தேவேந்திர குல வேளாளர்கள், அதுக்கப்புறம் வந்து எல்லா சமூகத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும், கொடுத்துருக்கோம். ஆண்கள் பெண்கள் கொடுத்துருக்கோம், இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்கோம், கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு வேட்பாளர்களை நீங்க உருவாக்கும் போது ஒரு சிலருக்கு அந்த எல்லாரையும் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுக்கணும். அப்போ அப்படி பண்ணும்போது ஒரு சிலர் மிஸ் ஆவாங்க. அந்த மிஸ் ஆகிறவங்க மன வருத்தத்தில் என்ன செய்வாங்க? ஒன்று பொருளை கிளப்பி விடுவாங்க, இல்லைன்னா இது மாதிரி பாலியல் புகாரை வந்து அது மாதிரி ஏதாவது கையில் எடுப்பாங்க. இல்ல சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாவே வந்து ஆடியோவோட வெளியாகும் போது அதெல்லாம் நீங்க என்ன விஷுவலாவே விஷயங்கள்? வந்து என்ன விஷயம்? இந்த தரக்குறைவா பேசினதா இருக்கட்டும், இந்த நான் சாதி வெறியன் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது. எப்பமா பேசினாரு? சரி, எப்போ பேசுறாரு? அப்படி நான் கேட்கிறேன். ஒரு மென்டாலிட்டில இல்லம்மா, இருக்க எப்ப பேசினாரு? ஒரு 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 இயக்கத்துக்கு வரும்போது தன்னை மாற்றிட்டு வந்தாருன்னா நீங்க அவர் மறுபடியும் அதே பழிய சொல்லுவீங்களா? அதுதான் திரும்ப திரும்ப தாவேக்கால இருக்க எல்லாரும் என்ன சொல்றீங்க தெரியுமா? மத்த கட்சியில இருக்கும்போது தப்பு பண்ணாங்க, தாவேக்கு வந்துட்டு தப்பு பண்ண மாட்டாங்க. இல்ல தவறு வேற, குற்றம் வேற. தவறுன்றது வேறு, குற்றம் என்பது வேறு. பாஜகல இருக்கவங்க அதிமுகல இருக்கவங்க மேல நான் குற்றம்ன்றது வேறுன்னு நான் சொல்றேன். தவறு என்பது வேறு, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். குற்றம்ன்றது நீங்க தெரிஞ்சே பண்றது, புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் மேல எத்தனை குற்ற வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா இல்லையா? அவர் தூக்கி சேர்த்துக்கிட்டாங்களா? நரேந்திர மோடி அவர்களை உருவாக்கிய அதே RSS தான் என்னையும் உருவாக்கியது, நான் RSS காரன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவரை தூக்கி திமுக சீட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா? நிர்மல்குமார் அவர்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்து வெளியில வந்தாரு. அதுக்கு முன்பே எங்க இருந்தாரு அவரு? அதிமுகல இருந்தாரு. ஆமா, RSS ஓட வளர்ப்பு வேற, பாஜக உறுப்பினர் வேற. நான் சொல்றேன் கோர் RSS தான் மூளை, அதோட அரசியல் முகம் தான் பாஜக. அந்த கோர்ல இப்ப இவங்களுடைய என்ன கருத்தியல் வைக்கிறாங்க? பாஜக உள்ள வந்துடும். திமுக என்ன சொல்றது? நான் கேட்கறது பாஜக உள்ள வந்துடும் திமுக சொல்றதா இல்லையா? அப்ப அவங்க சொன்னது RSS காரர் கூட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் சொல்றேன் சார், நான் என்னன்னா நான் திமுக பக்கம் போகவே இல்லை. இல்லம்மா, நல்லது பண்ணது. இல்ல அதை கேளுங்கன்ற, நான் அதையும் கேளுங்க. அதையா எந்த மீடியா கேட்கலன்றேன். நீங்க சொல்றீங்களா 108 பேர்கிட்ட? நான் அதுக்கு ரீசன் இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ திமுக வந்து தப்பு பண்ணுது, ஊழல் பண்ணுது, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்களுக்கு நாங்க பண்ணலன்றேன். அப்படி பார்த்தா அதிமுகல இருக்க பாதி பேர் தான் இப்ப திமுக அமைச்சரவையில இருக்காங்க. நான் வந்து அவங்கள வந்து கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஆனா தாவேக்காவை நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றேன். நாங்க அப்படி எந்த குற்றப்பின்பலம் உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. இந்த பாலியல் வழக்குன்றது ரொம்ப மொக்கையான ஒரு பொய் வழக்கு. அந்த லேடி மேலேயே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? அந்த நம்ம பிரகாசம் உடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது செய்தி ஆகாது. ஏன்னா இவங்களுடைய நோக்கமே தாவேக்காவை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய ஆசை. ஓகே, என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, ஏன் வந்து மற்ற கட்சியில இருந்து வந்தவங்களுக்குலாம் இமீடியட்டா சீட் கொடுக்குறீங்க? இட் இஸ் நாட் இம்மீடியட்மா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து தலைவரை டிசம்பர் மாதம் 18 சம்திங் 10ஆம் தேதி சம்திங் ஒரு 17 அது மாதிரி பார்த்தேன். 17 போய் பார்த்தேன். அதற்கு முன்பு என்னை வந்து பல முறை என்கிட்ட பேசினாங்க.
என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தல. வரீங்களா? அதில் இல்லை. நான் வந்து என்னை இணையிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஓகேங்க, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு 3-4 முறை நானும் என் கூட உட்காந்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? கட்சியை பற்றி பேசினாங்க. கட்சி இதுங்க, இப்படி தாங்க வளர்ந்தது, இது எங்களுடைய நோக்கம், உள்நோக்கம் இதுதான், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு அதில் சமரசம் இல்லாமல் இருப்பீங்களா? ஏங்க என் கொள்கையும் அதுவும் உங்கள் கொள்கையும் ஒன்றா இருக்கும்போது அதில் என்னங்க சமரசம்? இப்படிலாம் பேசிய பிறகு ஒரு நாள் போய் நான் தலைவரை மீட் பண்ணுறேன். தலைவரை மீட் பண்ண அன்னைக்கே நான் வெளியில் சொல்லலை. யார் எங்கள்கிட்ட தலைவர் வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது நான் கேன் ஐ பப்ளிஷ் இட் இன் மை சோஷியல் மீடியா? ப்ளீஸ் அப்படின்னாங்க. பட் ஆனால் மற்ற தோழர்கள் வந்து, இல்லை தோழர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா என்ன போஸ்டிங் என்னன்னு உங்களுக்கு கூப்பிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் நான் வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே அதை வெளியிடல. அப்போது அதுக்கப்புறம் ஒரு விழா நடக்கும் போது நீங்கள் இன்னைக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு தான் போட்டேன். அடுத்த நாள் இப்போ போட்ட ஒரு 5வது நாள் எனக்கு போஸ்ட் போட்டாங்க. அப்போ என்ன நினைக்கும், என்ன மற்ற மக்களுக்கு என்ன நினைக்கும்? நீங்கள் என்ன சொல்லுங்க, என்ன சார் நேற்று தான் போய் என்னஞ்சிங்க ஃபோட்டோ போட்டீங்க, அடுத்த 5வது நாள் போஸ்டிங் போட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்களே. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த கேப்பை நான் சொன்னால் தானே தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும். புரியுதுங்களா? இல்ல சார், அதுதான் அந்த பேச்சுவார்த்தை முன்பே நடந்திருக்கும். அடுத்த நாள் வந்தாரு. நடந்திருக்குது. இப்போ என்னோட கேள்வி என்ன தெரியுமா? அதுதான் நீங்க சொல்லுங்க, அடுத்த நாள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது இல்லன்ற நான். ஓகே, அதுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தி, அதற்கு முன்பே பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. லாங் டைம் பீரியடா கூட இருக்கட்டும். ஆனா அப்ப தாவேக்கல்ல இந்த பொசிஷனுக்கு தகுதியானவங்க யாரும் இல்லையா? அந்த தொகுதியில வந்து தாவேக்கல்ல இருந்து நிப்பாட்ட அளவுக்கு யாரும் ஸ்ட்ரென்த்தான பர்சன் இல்லையா? இல்லம்மா, நான் உங்கள்கிட்ட அது மட்டுமா சொன்னேன். என்னென்ன சொன்னேன், எந்தெந்த கம்யூனிட்டியில் நம்ம கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்லம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதியை வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதியில் அந்த இடத்துல எங்களுடைய மாவட்ட செயலாளரோ இல்லை இன்னொரு வேட்பாளரோ அந்த அந்த கம்யூனிட்டிலேருந்து இருந்திருக்க மாட்டாரு. எத்தனை பேர்மா கொடுத்துருக்காங்க, எத்தனை வேட்பாளர்கள் கொடுத்திருக்காங்க? அப்ப நீங்க அதுல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்கலாமே சார், தாவேக்கால்ல உள்ளவங்க. இல்லம்மா, அது புரியல எனக்கு. ஏன் சார் எத்தனை மாற்று கட்சியில இருந்து நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க? மாற்று கட்சியில இது வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்ற நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாற்று கட்சியில வந்தவங்களும் கொடுத்துருக்கோம். இல்ல அது இல்ல ஒட்டுமொத்தமா கொடுக்கலன்னு சொல்ல, அது நான் சொன்ன எல்லா காரணங்களையும் உள்ளடக்கிய ஒரு என்ன சொல்ற ஒரு முடிவு வந்த பிறகுதான் அது கொடுத்துப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்மா 3 மாசத்துக்கு முன்னாடி வரையும் அவர் பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர், பெரியார் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர். அவருக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. இன்னும் திருவண்ணாமலை செஞ்சி மாவட்ட செயலாளர் வந்து அவர் வழக்கறிஞர், அவருக்கு சீட் கொடுக்கப்படல. சரி, அது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாமா. பல மாவட்ட செயலாளருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். தட் குட் பி so many reasons. ஓகே சார், மற்றொரு நேர்காணல்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.